ஹாய் ஹலோங்க, எல்லாருக்கும் மாலை வணக்கம். இது நேற்று எடுத்த வீடியோ. இது பார்த்திங்கன்னா பொரி அரிசி வீட்டில் வெறுப்பாக இருக்கும்ல நமக்கு. அப்போ வந்து இந்த மாதிரி பொரி அரிசியை வறுத்து இந்த மாதிரி தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கிட்டு, ஆறினதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும்னா, வெல்லம் வந்து கொஞ்சம் ஒரு அதுக்கு தேவையான அளவு வச்சு ஒரு பாவு மாதிரி, ரொம்ப கெட்டியாக இல்லை, கம்மியாக தான் பாவு மாதிரி காய்ச்சி எடுக்கணும். ஒரு மூடி தேங்காய் திருவி எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா, அந்த பொரி அரிசி ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு இந்த மாதிரி நல்லா மாவாக நுணுக்கிக்கிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாவு நுணுக்கணும். பார்த்திங்கன்னா அந்த வெல்லம் காய்ச்சி வச்சுருந்தோம்ல, அந்த வெல்லம் காய்ச்சிருந்த வந்து அந்த மாவில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கலந்து கரண்டியால் வந்து நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிண்டி விட்டுக்கிட்டே இந்த மாதிரி கொஞ்சம் சூடாக இருக்கும்போது அப்படியே கரண்டியால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டி இந்த மாதிரி கரண்டி போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அந்த வெல்லம் பாவு தேடுற அளவுக்கு இந்த மாதிரி கிண்டிக்கிட்டு, அதுக்கப்புறமா அந்த தேங்காய் திருவி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் அதில் சேர்த்துக்கிட்டு நல்லா கொஞ்சம் வெதுன்னு சூடாக இருக்கும் அதில். ஏன்னா கரண்டியால் கிண்டிக்கிட்டே இருக்கும் இல்லையா, வெதுன்னு சூடாக இருக்கும். எனக்கு வந்து நான் சாப்பிட்டு பார்த்தேன், வெள்ளைப்பாவு கொஞ்சம் பத்தாததுனால லைட்டாக இனிப்பு இல்லாமல் இருந்துச்சு. இந்த மாதிரி கிளறி எடுத்துக்குங்க. தேங்காய்லாம் போட்டு கிளறி எடுத்து நெய் கொஞ்சம் கையில் தடவி இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி நல்லா அழுத்தி உருண்டை பிடிச்சி அதை வந்து ஒரு தட்டில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து சாப்பிட்லாம். தேங்காய் போட்டதுனால இது ரொம்ப நாளைக்கு வச்சுருக்க முடியாது. சிலவங்க மல்லாட்டை பயிறு போட்டு செய்வாங்க, சிலவங்க தேங்காய் போட்டு செய்வாங்க. நான் தேங்காய் போட்டு செஞ்சேன். அதனால் இது ஒரு 2-3 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோதான். நல்லா இந்த மாதிரி அழுத்தி உருண்டையாக பிடிச்சி இந்த மாதிரி தட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வெறுப்பாக இருக்கிறப்ப சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.